ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதிஸ்ரீ கிச்சன். கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம். கடாயில் ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆனவுடனே கத்திரிக்காயை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இது கொஞ்சம் கலர் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும், சேஞ்ச் ஆகி. அதே எண்ணெயில் வெந்தயம், சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன், இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளி வதங்குறதுக்கு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. புளி நான் இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். கலந்தத்தூள் மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை, உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க. புளியை கரைச்சி ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்கணும். பூண்டு தட்டி போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இரும்பு பாத்திரத்தில் வச்சா ரொம்ப நல்லது.